அளவிலா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2 நேனோமீட்டர் ப்ராசஸர் பற்றி தான் பார்க்க போகிறோம். மற்ற சிப்ஸை விட இந்த 2 நேனோமீட்டர் சிப்ஸ்னால மொபைலோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும், பேட்ரி சேவ் ஆகும், இப்படிலாம் ஏகப்பட்ட விஷயம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் உண்மையா? இது எல்லாத்த பற்றியும் தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால் வாங்க வீடியோவை விவரமாக பார்க்கலாம். முதல்ல இந்த 2 நேனோமீட்டர் சிப்னா என்னென்னு பார்த்துருவோம். இது வரைக்கும் வந்த எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேயும் 2 நேனோமீட்டர் தவிர மற்ற சைஸில் இருக்க சிப்ஸ் தான் ரிலீஸ் ஆகிட்டு இருந்தது. அந்த மற்ற சிப்ஸோட அளவெல்லாம் பெருசாக இருக்கிறதுனால அதோடைய கண்டக்டிங் ஸ்பீடு, பேட்ரி இதெல்லாத்தையும் அதிகமாக கன்சியூம் பண்ணும். ஆனால் இந்த 2 நேனோமீட்டர் சிப் டைப்ங்கிறது வெறும் 2 நேனோமீட்டர் சைஸில் தான் இருக்கிறதுனால மற்ற ப்ராசஸரை விட இதோட சைஸ் சின்னதாக இருக்கும். அப்படி இதோட சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால நம்ம ஒரு ஃபைல் காப்பி பேஸ்ட் பண்ணுறோன்னா அதோடைய ஸ்பீடு மற்ற டிவைஸில் பண்ணதை விட இந்த ப்ராசஸர் உள்ள டிவைஸில் பண்ணும்போது ஸ்பீடாக இருக்கும். ஏன்னா இந்த ப்ராசஸருக்குள்ளே இருக்கிற ஒயர்ஸ் எல்லாமே கம்மி டிஸ்டன்ஸ் தான் ட்ராவல் ஆகணும். அப்படிங்கிறதுனால மற்றதை விட இது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே கனெக்ட் பண்ணும். ஃபஸ்ட்டாக இந்த 2 நேனோமீட்டர் டெக்னாலஜியை சாம்சங் தான் அவங்களோட மொபைலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இதுக்கப்புறம் தான் மற்ற கம்பெனிஸ்லாம் ஸ்லோவாகவே சாம்சங் பண்ண இந்த 2 நேனோமீட்டர் ப்ராசஸரை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் அடாப்ட் பண்ணிக்க ஆரம்பித்தாங்க. இதுதான் 2 நேனோமீட்டர் ப்ராசஸர் அப்படிங்கிறது. இந்த வீடியோவில் 2 நேனோமீட்டர் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா முழு விவரங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இது போல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக.